Hi cuties and friends, welcome to Mariyo crafty Tamil channel. இன்னைக்கு வீடியோல ரெசின் வச்சு நம்ம ஒரு அழகான ரோஸ் ஹேர் கிளிப் செய்ய போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்கு வந்து ஏற்கனவே நான் ரெசினை mix பண்ணி வச்சிருக்கேன். சோ ரெசின் mix பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலர் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு green, violet, red, yellow அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. pink இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்மே நம்மகிட்ட இருக்குது. இப்போ இதுல வந்து நம்ம வந்து yellow வந்து யூஸ் பண்ணி mix பண்ண போறோம். ஏற்கனவே வந்து இந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம வீடியோ ஏற்கனவே பார்க்கல அப்படினா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் அதை பாருங்க. இதுல வந்து ரெசின் எபாக்சி ரெசின் + ஹார்ட்னர் வந்து நம்ம mix பண்றோம். அந்த ரேஷியோ உங்களுக்கு எந்த ரேஷியோவோ அந்த ரேஷியோல நம்ம mix பண்ணனும். பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கலர் வந்து mix பண்ணலாம். இப்போ கலர் mix பண்றோம் நல்லா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெசின்ல நல்லா கிளியரா வந்து வரணும். சோ அதுக்காக நம்ம ஒரு 2 minutes ஆச்சு நம்ம வந்து பண்ணனும். இப்போ நல்லா mix ஆயிடுச்சு. இந்த ஏர் பபிள்ஸ் வராத மாதிரி நம்ம mix பண்ணனும். இப்போ வந்து நம்ம அந்த மோல்ட் யூஸ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரெசின் மோல்ட் வந்து நான் clay மோல்ட் தான் எடுத்துர்க்கேன். ரெசின் மோல்ட் எடுக்கல. இது வந்து clayல வந்து நம்ம செட் பண்ற ரோஸ் இது. அதனால வந்து ஷைனிங்கா வராது. ஆனா நம்ம வந்து அதை எப்படி அழகுபடுத்தலாம், அதை ஷைனிங் ஆக்கலாம் அப்படின்காக தான் இந்த வீடியோவே மெயினா. இதுதான் அந்த வந்து மோல்ட். இது ரெசின் மோல்ட் வந்து Amazonல கிடைக்குது உங்களுக்கு. இப்போ அதல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்துறோம். இது என்ன ஷேப்ல வருதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இது வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸஸா ஊத்திட்டோம்னால என்னலாம் பண்ணனும்ங்கறது நான் மத்த வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம ட்ரை ஆகுறதுக்காக வச்சிருந்தோம். ட்ரை ஆயிடுச்சு. நல்லா சாலிடா ஆயிடுச்சு பாருங்க. பிரஸ் பண்ணி பார்த்தோம். நல்லா சாலிடா இருக்கு. இதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுக்கலாம். இப்போ எடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு ஒரு ரோஸ் ஷேப்லயே வந்திருக்கு அழகா. பார்த்தாலே தெரியுது. நல்லா அழகா ஷைனிங்கா வந்திருக்கு பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம வந்து இந்த ரோஸ் அழகா வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம அதை எப்படி ஷைனிங்கா பண்றதுங்கறத பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் கிளிட்டர் எடுத்துர்க்கேன். இந்த கிளிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மும் இருக்கு ப்ளஸ் வந்து கிளிட்டரும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. சோ அதனால நல்லா அழகா ஃபிக்ஸ் ஆகும். அதுக்காக நம்ம போட போறோம். இப்போ இந்த மாதிரி இதோட ஓரெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இத வந்து பிரஸ் பண்ணி போட்டுக்கறோம். இது வந்து நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. எப்படியும் ஒரு வந்து 1/2 an hour நம்ம வச்சிருந்தா தான் நல்லா வந்து ட்ரை ஆகும். அப்பதான் அதோட கலர்ஸ் நல்லா தெரியும். இந்த கிளிட்டரோட ஷைனிங் வந்து அப்பதான் நல்லா தெரியும். சோ இது போடும்போது கொஞ்சம் பொறுமையா போடணும். ஏன்னா நிறைய வந்துடுச்சு அப்படினா அங்கங்க ஆயிடும். சோ அதனால மெதுவா அந்த ஓவர் லேயரா வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ போட்டாச்சு, finish பண்ணியாச்சு. இத வந்து நம்ம ட்ரை ஆவதுக்காக வைக்க போறோம். இப்போ அது பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. எல்லா இடத்துலயும் ஆயிடுச்சு கரெக்ட்டா. அவ்வளவுதான் நம்ம வைக்கிறோம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கிளிட்டர் எல்லாம் பாருங்க நல்லா தெரியுதா? கிளிட்டர் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு சாதாரணமா இருந்தது. இப்போ நல்லா அந்த ஷைனிங்கா அந்த லுக்கா இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெசினை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஷைனிங் ஆக்கலாம். சோ இதுல வந்து நான் ரோஸ் பண்ணிருக்கேன் பிங்க் கலர். சோ பிங்க் கலர் நல்லா அழகா அதுல தெரியுது. கோல்ட் கலர். இதுவும் நல்லா கிளியரா தெரியுது பாருங்க. பின்னாடி நல்லா ஷைனிங்கா இருக்கு. சோ இந்த இடத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஹேர் கிளிப்ஸ் வந்து உங்ககிட்ட பழைய ஹேர் கிளிப்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லனாலும் நம்ம வந்து இது புதுசு வந்து Amazonல லிங்க் இருக்கு. Amazonல வந்து நம்ம வாங்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபெவிகால் ஏதாவது வந்து பேஸ்ட் பண்ணலாம். இல்லனா ஹாட் க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல. இல்லனா இத வந்து நம்ம கீ செயினா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது இந்த மாதிரி நம்ம
நிறைய மோல்டு இருக்குது. நம்ம என்ன வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி நம்மளாக வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவ் மைண்டில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில், அதே சேம் ரோஸ் தான், ஆனால் சின்ன சைஸில். இதில் வந்து நான் வந்து ரெசின் உள்ளவே வந்து கிளிட்டர்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். ஆனால் அந்த இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிளிட்டர் கம்மை தான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஆனால் ரெண்டுமே அழகாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரியோ கிராஃப்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிராஃப்டிங்.